அனைவருக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. ஒரு 6 வருட தொடர்ந்த வறட்சி, அதுவும் குறிப்பாக இந்த 2016 மற்றும் 17ஆம் வருடத்தில் ஒரு 20 மாதங்களாக முறையான மழை இல்லாத ஒரு காரணம், நிறைய நிலத்தடி நீர்மட்டம் கீழே போய் போரும் கிணறும் அதிக அளவில் காய்ந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் தென்னை மரங்கள் காய்ந்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன சின்ன முறைகள் ஏதாவது கடைபிடித்து அந்த தென்னை மரத்தை தக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, முக்கியமாக குறைந்த நேரம்தான் போர் ஓடும் அல்லது கிணத்துல தண்ணி ஓடும் அப்படிங்கிறவங்க தயவுசெய்து சொட்டு நீர் பாசனத்தை கழட்டிடலாம். சரிங்களா? அதை கழட்டிட்டு அல்லது அந்த இடத்துல அது மோட்டார்லேருந்து வெளியில் சொட்டு நீரோட இணையும் பகுதியில் ஒரு டைவர்ஷன் எடுத்து அதை சொட்டு நீர் பாசனத்தை கேட் வால் போட்டு மூடிட்டுங்க. அந்த இடத்துல வரக்கூடிய தண்ணீரை கண்டிப்பாக ஒரு ட்ரம்மில் நீங்கள் சேகரித்த தண்ணியை ஏதாவது ஒரு இயற்கை இடுபொருள்களோட கலந்து ஒவ்வொரு மரத்துக்கும் குறைஞ்சபட்சம் 20 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் வரையிலும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா? அதை கொஞ்சம் கொஞ்சம் மரத்துக்காக கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா? சுத்தமாகவே ட்ரை ஆகிருக்கு அப்படிங்கிறது வேறங்க. மற்றபடி ஏதோ 5 நிமிஷம் ஓடுது 10 நிமிஷம் ஓடுது அப்படின்னு சொன்னால் கூட அந்த தண்ணீரை முறைப்படி எடுத்து ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வாங்கி அதை ஒரு 1000 லிட்டர் டேங்கோ அல்லது ஒரு 5000 லிட்டர் டேங்கோ வாங்கி அதில் சேகரித்து அந்த தண்ணீரை நீங்கள் ஒவ்வொரு மரத்துக்கும் கொடுக்குற மாதிரி பார்க்கலாம். ஒன்று, அப்படி கொடுக்குற தண்ணீரை கண்டிப்பாக அந்த தென்னை மட்டையை வச்சே மூடாக்கு போட்டு வட்டப்பாத்தியில் மூடாக்கு போட்டு நீங்கள் தண்ணீரை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அங்கேயுமே நீங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கொஞ்சம் நம்ம இயற்கை இடுபொருள்களை சேர்க்கலாம். சரிங்களா? நுண்ணுயிர் பெருக்கம் இந்த வெயில் காலத்து வறட்சி காலத்தில் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தாவரத்திலும் இருக்கக்கூடிய நுட்பமான வேர்கள், சல்லி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அது அசந்த நிலைமையில் இருக்கும். தண்ணீர் எடுத்துக்க கூட முடியாத ஒரு சோர்வு நிலையில் காணப்படலாம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் அது பக்கத்துலேயே இருந்தாலும் அந்த தண்ணீர் அந்த செல்லுக்குள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லாத நிலைமையில் நம்ம கொடுக்கக்கூடிய இயற்கை இடுபொருள்கள் உயிர் உரங்கள், உயிர் இருக்கக்கூடிய நன்மை செய்யும் பாக்டீரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இந்த நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணீர் அந்த செல்களுக்குள்ளே மாற்றம் செய்ய அது ரொம்ப ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும். அது பண்ணுங்க. அடுத்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒவ்வொரு தென்னை மரத்திற்கு அருகாமையிலையும் ஒரு 2.5 அடி தூரத்தில் ஒரு குழி எடுக்கலாம். அந்த குழி 2 அடிக்கு 2 அடிக்கு 2 அடி அப்படிங்கிற அளவுலையோ அல்லது 1.5க்கு 1.5க்கு 2 அப்படிங்கிற அளவுலையோ 1க்கு 1க்கு 2 அப்படிங்கிற அளவுலையோ ஒரு குழி எடுக்கலாம். சரிங்களா? அந்த குழி எந்த இடத்துல எடுக்கலாம்னா, சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்கவங்க அந்த டேப் போட்ட அந்த வாய் இருக்குது அப்படின்னா அந்த டேப்பு போட்டிருக்கக்கூடிய அந்த குழாய் இருக்க அமைப்பு, அந்த ட்ரிப்பர் மாதிரி போட்டிருக்கீங்கள, அந்த இடத்துல நம்ம குழி எடுக்கலாம். சரிங்களா? ஆனால் சொட்டு நீர் குறைவாக தண்ணி இருக்கவங்க சொட்டு நீர் பாசனத்தை கழட்டி வச்சுட்டு கூட செய்யலாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு இடத்துல குழி எடுத்து அந்த குழி எடுக்கிற இடத்துல நம்ம தண்ணீர் கொடுத்தோம்னா தண்ணீரை நேராக வேர் பகுதியிலே கொண்டு போய் கொடுத்து வேருக்கு தேவையான அனைத்து இயற்கை இடுபொருள்களோடு நம்ம கொடுக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து 3வது விஷயம், வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஒரு நம்ம தென்னைக்கு டானிக் கொடுக்குற முறைப்படி நல்ல வேர் ஒன்றை எடுத்து அதை கத்தியில் சாய்வாக சீவி குறிப்பிட்ட அளவு தண்ணீரோட குறிப்பிட்ட அளவு பஞ்சகாவியா அல்லது ஜீவாமிர்தம் அல்லது ஈயம் கரைசல் ஏதாவது ஒரு பொருளை உள்ள மாட்டி வச்சு நம்ம வாயை கட்டி விடலாம். இது நேரடியாக தென்னைக்கு அதோட உட்பகுதியில் போய் நமக்கு தென்னைக்கு பலன் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க.
சரிங்களா? அடுத்து வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, நான் ஒரு 5000 லிட்டர் டேங்க் சொன்னேன். அந்த டேங்க்லேருந்து ஒரு 1 ஹெச்பி சின்ன மோட்டர், சென்ட்ரிஃபியூகல் மோட்டர் வாங்கி, அதுலேருந்து நம்ம பச்சை கலர் ஹோஸ் இருக்குது பார்த்தீங்களா? சின்ன 1 இன்ச்சு ஹோஸ். அந்த ஹோஸ் வந்து கூட கொஞ்சம் நிறையா வாங்கிக்கலாம். அப்படி வாங்கி கூட அந்த சின்டெக்ஸ் டேங்க்லேருந்து நம்ம பம்ப் பண்ணி ஒவ்வொரு மரத்துக்கா ஒரு நாளைக்கு 1 ஏக்கர், இன்னொரு நாளைக்கு இன்னொரு ஏக்கர் அப்படிங்கிற அளவுக்கு கூட இந்த குழிகளில் தண்ணீரை சேமித்து வைக்கலாம். இப்போ இந்த நம்ம தோண்டின 2 அடிக்கு 2 அடிக்கு 2 அடின்னு தோண்டின குழியில் வந்து தண்ணீர் விட்டுட்டு அந்த குழியை வந்து தென்னை மட்டை போட்டு மூடி வைக்கலாங்க. அல்லது வந்து ஏற்கனவே நம்ம குழுவில் நிறைய விவாதித்த மாதிரி அதுக்குள்ளே தென்னை மட்டைகள் போட்டு அதை வந்து ஊற வச்சு நம்ம கொடுக்கலாம். அதாவதுங்க, அடிப்படையில் ஒரு சின்ன செய்தி, இதுக்கெல்லாம் தண்ணிக்கு எங்கே போகிறது அப்படிங்கிற இது அப்படி நெகட்டிவாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்காம இருக்கக்கூடிய தண்ணீரை எப்படி வந்து நம்ம பிரித்து கொடுக்கலாம். அதாவது ஒரு 1000 லிட்டர் இருந்தால் கூட 1000 லிட்டரை வந்து 20 லிட்டராக கொடுத்தோம்னா 50 மரத்துக்கு கொடுத்துடலாம். புரியுதுங்களா? 20 லிட்டரு, அதாவது ஒரு குடம் தண்ணி கொடுத்தோம்னா, ஒன்றுமே எல்லாத்துக்கும் ஒரு குடம் தண்ணி பெருசு இல்லைங்களா? அப்போ 1000 லிட்டர் இருந்தால் கூட 50 மரத்தை காப்பாற்றலாம். அதே மாதிரி 50-50 நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ரொட்டேஷன் வரலாம். சரிங்களா? அதுவும் முக்கியமாக செம்மண் சரளை உள்ள நிலம் உள்ளவங்க கண்டிப்பாக களிமண், வண்டல் மண்ணை போட்டு வண்டல் மண்ணோட இந்த தண்ணீரை கொடுக்கும்போது நீண்ட நேரம் வந்து நீண்ட நாட்களுக்கு நம்ம தண்ணீரை வந்து வேர்பகுதியில் சேமித்து வைக்க முடியும். சரிங்களா? தயவுசெய்து அப்படி பண்ணுங்கள். எங்கெல்லாம் காஞ்சிருக்கு அப்படிங்கிறத நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன தெரியும்னா, செம்மண் சரளை உள்ள பகுதியிலையும் மணல் காடுலேயும் தான் அதிகமாக காஞ்சிருக்கும். சரிங்களா? தென்னை மரங்கள். அந்த மண்ணுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலுதவி என்ன அப்படின்னா, வண்டல் மண் பரப்புறதும் அல்லது களிமண் பரப்புறதும். அது ஒரு 4 சட்டி கூட போடலாங்க. ஒரு தூருக்கு 3 சட்டி அல்லது 4 சட்டி கூட போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் பாசனம் பண்ணலாம். இது வந்து ஒரு மிகச்சிறந்த பலனை தரும். அதாவதுங்க, சுத்தமாக தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து தயவுசெய்து எங்கேயாவது தண்ணீரை வாங்கி கூட ஒரு ட்ரம்மில் சேகரித்து அந்த தண்ணியை கொடுக்கலாம். இதை ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை வருஷமாக தென்னை மரத்தை நம்ம வளர்த்து நம்ம கொண்டு வந்த தென்னை மரங்கள் வந்து காய்கிறதுங்கிறத கண்ணில் பார்க்குறது தேவையில்லாது. சரிங்களா? அதுக்கு பதிலாக வந்து 2.5 லட்சம் 3 லட்சம் செலவழித்து நம்ம போர் போட்டு மோட்டர் மாட்டி காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 15,000 10,000 அல்லது 20,000 செலவழித்து நம்ம வந்து அதுங்களை காப்பாற்றுறது நம்மளுடைய அடிப்படை தேவை. சரிங்களா? இப்போ அதை செய்வோம். ஒரு ஆய்வுப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் நமக்கு பொதுவாக இந்த ஆடி பட்டம்னு சொல்லக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8லேருந்து 9 மழை நமக்கு கிடைக்கணுங்க. தமிழ்நாட்டில் 8லேருந்து 9 மழை கிடைக்கணும். ஆனால் ஒஸ்ட் கேஸ் வந்து 2லேருந்து 3 மழை உறுதியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து அடுத்த வரக்கூடிய வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரத்தில். சரிங்க? அதாவது வர வாரத்தோட கடைசி 22, 23 அந்த சமயம் அல்லது வந்து 25, 26 அந்த சமயத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல மழை பரவலாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்பிக்கையோடு காத்திருப்போம். நிச்சயம் வந்து நமக்கு நல்லது நடக்கும். குறைந்த தண்ணீரை எந்த பயிருக்காக இருக்கட்டும் பிரித்து கொடுத்து ஒரு காரியம் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம பாரம்பரிய நீர்ப்பாசன முறைகளோ அல்லது வந்து விட்டேத்தியான மனம் விட்ட சூழ்நிலையை மாற்றி ஒரு முயற்சி பண்ணி நீண்ட நாள் இன்னும் வாழ வேண்டிய தென்னை மரங்களை நம்ம பாதுகாப்போம். நன்றி.